மூதாவட்டி நான் அடிப்பான அல்லுவானு அந்த கதை ஆயிரும். இது அவ இனி என்னெல்லாம் பேசான்னு கேப்போம். ஒக்க மக்கா நம்ம வீட்டுல மட்டும் தான் இப்படி இலவட்ட தப்பேவளி இருக்குன்னு பார்த்தா ஊதம் தப்பேவளி எல்லாம் அப்படிதான் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படிட்டி இரு, அவன் எவ்வளவு நம்மளை வெறுப்பேத்துறான்னு பாப்போம். நான் ஆல்ரெடி 3 பிரேக்கப் தெரியுமா? நான் ஏற்கனவே பிரேக்கப் பண்ணேன். அவன் நண்டி அன்பே ஆறுயிரே அப்படி இப்படின்னு சொன்னானா சரி விட்டு பிடிக்கலாமே நினைச்சேன். ஆனா அவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஆமாடி இப்ப பாரு ஏன் என் போன் எடுக்க மாட்டேங்கிற, ஏன் மெசேஜே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஒரே தொந்தரவு. அது மட்டும் இல்ல நான் உன்னை பார்க்க வரட்டுமான்னு கேட்கான், காலேஜுக்கு உன்னை பார்க்க வரட்டுமான்னு கேட்கறான். சோப்பா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குடி. உனக்கு அது பரவாயில்லடி, எனக்கு எடுத்துருமா சொல்லிட்டா. என்னடி சொன்னா? எங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க, எங்க அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்கா. அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். அட பிரேக்கப்னு சொல்லிட்டேன். பிரஷர் மாத்திரை வச்சிருக்கியா? அவன் எங்க அம்மையை கூட்டு வரேன்னு சொல்லிக்கூடாது, இவ்வளவு கூட்டலுக்கு கூட்டு போயிருக்கணும் மத்துக்க. ரொம்ப கட்டப்பேத்துறாட்டி. இரு இரு எந்த அளவுக்கு போதுன்னு பாப்போம். ஏ தாயிலா என்ன அப்படிலா? என்ன ஆண்டி? ஆண்டியா? ஆண்டியா? சரி சரி சரி. என்ன ஆண்டி? ரொம்ப நேரமா இல்ல நிக்கல, வீட்டுல தேட மாட்டாவளா, வீட்டுக்குலாம் போவலியா? இல்ல ஆண்டி, என் பாய் ஃப்ரெண்ட் வரா, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல தப்பா நினைச்சுக்கிட்டாதே, நீ பேசுனது கேட்டுச்சரி. அதான் பிரேக்கப் ஆயிட்டுன்னு சொன்னியம்மா. அது ரமேஷ். இது மகேஷ். சுரேஷ் பிரேக்கப் ஆயிட்டு இப்ப மகேஷ பிடிச்சிருக்க. சரிம்மா சரிம்மா. மகேஷ் இவளோட பாய் ஃப்ரெண்ட். அதான் அவளுக்கு பிரேக்கப் ஆயிட்டேன். அதான் அவளுக்கு பிரேக்கப், எனக்கு பிக்கப். ரைமிங்க பேசிக்கிட்டு இருக்கனே. அந்த அருவாளை கொஞ்சம் எடு. அப்போ உன் சுரேஷ் ஏன் பாய் ஃப்ரெண்ட்? மாத்திக்கிட்டீங்களோ? இல்ல ஆண்டி, உங்களை வீட்லலாம் தேட மாட்டாவ? எங்க மம்மி தேட மாட்டாங்க. ஏன்? தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா? சும்மா இருட்டி. இல்லம்மா உங்க வீட்டுல நேராயிட்டா சத்தகத்தை போட மாட்டாவளா? நான் அப்படி என்ன கட்டு இந்த பிள்ளை கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கு. என்னம்மா ரொம்ப சிரிச்சி எதுக்கு? எங்க மம்மி என்ன திட்டவே மாட்டாங்க. அதான் ஏன்னு கேக்கேன். என்ன திட்டுனா என்ன நடக்கும்னு எங்க மம்மிக்கு தெரியும். பிளாக்மெயில். மம்மி திட்டினா நீ என்ன பண்ணுவ? நான் வீட்டை விட்டு வெளியில போயிருவேன்னு சொல்லியிருக்கேன். மான மரியாதைக்கு பயந்து வச்சிருக்காங்க, இல்லைன்னா தண்ணி தெளிச்சிருப்பாங்க. சரிம்மா சரிம்மா. என்ன காலேஜ் படிக்கல என்ன? ஆமா ஃபர்ஸ்ட் இயர். ஓ அண்ணே தம்பி அக்கா? நோ நோ, எங்க மம்மிக்கு நான் மட்டும் தான். அதான் இளவு இந்த பாடு படிச்சிருக்கு. ஒண்ணுக்கு மேல பெத்துக்குங்கன்னா எவ கேக்கா? ஒண்ணுக்கு மேல பெத்து இருந்தா இந்த சனியனுக்கெல்லாம் கீழ்படி வேண்டியது இருக்குமான்னு கேக்க. ஒரு தருதலை ஓஞ்சது இன்னொரு தருதலை இருக்குன்னு சொல்லி மனசையாவது தேத்தி இருப்பாங்க. இப்ப ஒன்னும் பண்ண முடியாது. அதானே சொத்துக்கு ஆஸ்திக்காவது ஒரு பையவுல வேணுமேனு போட்டு வளர்ப்பாங்களா இருக்கும். இவ இன்னும் 6 மாசத்துல அழிச்சிருவா. படிச்சு முடிச்சு என்ன ஆகலான்னு நினைப்புல இருக்கீங்க? நான் ஃபாரின் போயிடுவேன் ஆண்டி. நானும் தான். அப்ப எந்த பையவுலையும் இங்க இருக்க போறது இல்ல. நான் ஆண்டி இங்க சுதந்திரமாவே இல்ல. நாங்க ஃபாரின் போய் சுதந்திரமா இருக்க போறோம். வெளிநாட்டுக்கு போனாலும் உழைச்சு தானே திங்கணும். அத்தா மம்மி மணி இருக்குதே. உங்க அம்மா மணி. ஓகே ஓகே. நாங்க ஃபாரின் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இங்கே அதனமா பண்ணிக்கிட்டு இருக்கிய? இங்க ஃப்ரீடமே இல்ல. எப்ப பாரு பேட் ஹென்றி. நாங்க ஃபாரின்ல தான் இருப்போம். எதுக்கும் அப்படி சொல்லுதீங்க? குட்டப்பாவட போடாத, ஜீன்ஸ் போடாதன்னு சேச்சி ஒரே நச்சரிப்பு. ஃபாரின்ல எல்லாம் அப்படி இல்ல ஆண்டி. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். அது சரி அது சரி, அது உண்மைதான் உண்மைதான். நீங்க ஃபாரின் போயிட்டீங்கன்னா நீங்க காதலிச்சிட்டு இருக்க பயிலுவ அது வேற கல்யாணம் பண்ணிக்குவான். என்ன தயவுசெய்து என்ன பிறந்த வருஷத்துல என்ன கொண்டு விட்டுருங்க. தயவுசெய்து எனக்கு 2025 வேண்டாம். அது 2025 இந்த பாடு 30 35 அம்மா எடி என்ன ப்ளீஸ் டி கெஞ்சி கேக்குறேன், அங்க கொண்டு விட்டுருங்கடி. அது ஒரு வசந்த காலம். அப்பெல்லாம் காதல் தோல்வினா பைய உள்ள செத்து போச்சுது. இப்பெல்லாம் ஒண்ணு போற ஒண்ணுன்னு சட்டை மாத்துற மாதிரி மாத்திருக்கோ பைய உள்ளே. முன்னாடி எல்லாம் புள்ளைல அம்மா அப்பா விட்டு போறதுக்கு அடம் பிடிக்கும். கெட்டி கொடுத்தா கூட அப்படின்னு உட்கார்ந்து ஆளும். புழுக்கு புழுக்குன்னு அம்மா வீட்டுக்கு ஓடி வரும். இப்ப பையவளில இங்கெல்லாம் இருக்க பிடிக்கறியா வாயில தான் போய் வாழ்வாங்களாம். எடி மீனா குட்டி என்னையும் அங்கேயே கொண்டு விட்டுட்டி. முடியலடி முடியல. தெரியாம இந்த காலத்துக்கு வந்துட்டோம். 2 கட்ட நேரத்துல பிறந்து தொலைச்சிட்டோம். ஐயோ கொஞ்சம் முன்னுக்குட்டி பிறந்தா கூட இதுக்குள்ள செத்துக்கத்து போயிருப்போம். இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். 2க்கும் நடுசுல பிறந்துட்டு நாங்க வர்ற வாட இருக்கு பாரு. இல்லடி இதுல நிச்சயமா களை எடுத்தே ஆகணும். முடியல என்னால. அந்த சாட்டை எடு. ஹாய் ஸ்வீட்டி. ஹாய் ரமேஷ். இது எந்த என்னோட தான்? இது வேற பொழுக்குட்டி. இதான் உன் லவ்வரோ? இல்ல பெஸ்டி.
அது என்ன கன்றாவிட்டி? லவ்வருக்கு கீழே ஃப்ரெண்டுக்கு மேல. இதத்தான் நம்ம ஊர்ல வேண்டாம் பெரிய சர்ச்சை ஆயிரும். நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு நமக்கு வம்பு? வேடிக்கை மட்டும் பாப்போம். ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே. இவன் என்ன பண்ணுவான்? இப்படி கேட்க இல்ல. லவ்வர் என்ன பண்ணுவான் நமக்கு தெரியும். ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியும். இவன் பெஸ்டி என்ன பண்ணுவான்னு நான் கேட்க. ஃப்ரெண்டுக்குள்ளதான் ஃப்ரெண்ட் பண்ணிடுவான், லவ்வருக்குள்ளதான் லவ்வர் பண்ணிடுவான். இவன் என்னடி பண்ணுவான்? அதை மட்டும் எனக்கும் தெரியல. அந்த பிள்ளைக்கு ஆளு வேண்டாம். அதுக்கடுத்து எவனாவது பஸ்டின்னு ஒருத்த வந்துட போறான். எதுக்கு நின்று வேடிக்கை மட்டும் பாப்போம். ஆனா இன்னைக்கு நான் 2 பிரஷர் மாத்திரை போட வேண்டியது இருக்கும் பாத்துக்க. ஒரு நாள் வீட்டை வெளியில வந்ததுக்கே உனக்கு இப்படி படபடப்பா இருக்குது. கண்ணண்டி, 4 சோத்துக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு போறேன். இந்த வெளி உலகமே எனக்கு வேண்டாம். ஆத்தி வீட்டுக்குள்ள இருந்த மட்டும் அந்த சன் மியூசிக்க பாத்துக்கிட்டு இந்த பழைய பாட்டெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா சிவப்பு லோலாக்கு கொழுங்குது கொழுங்குது கதோரம் லோலாக்கு கதை சொல்லேதம்மா. அந்தியில வானம் சுந்தரிய காணும், சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தா திருகோணம். எப்படி எப்படி எல்லாம் இருக்குது. அதையே நான் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம். மனசு சஞ்சலமாவது பட்டிருக்காது. ஏய் சுந்தரி, அவன் ராபர்ட்டுக்கு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குதா, போலாமா? இல்லடா, அவன் வின்சென்ட்க்கு இன்னைக்கு ஆல்ரெடி பார்ட்டி. அதனால அவன் வீட்டுக்கு தான் நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்போ ராகுல் பார்ட்டி நீ அட்டெண்ட் பண்ணலையா? ஒரே பார்ட்டி தான் போலுக்கு. ராகுலுக்கு அங்க போயிட்டு தான் போகணும். சரி, அவன் வின்சென்ட்க்கு என்ன பிரசன்ட் பண்ண? ரிங் பண்ணிருக்கேன்டா. ரிங் நெட்டி மோதிரம். அத்தின சொந்தக்கார வீட்டுக்கு கண்டு போல 200 நெட்டி மொய் வைப்ப. இவ பாட்டிக்கு மோதிரம் கொடுத்திருக்கா. இவ காசா? அது அம்மா காசு தானே. விடு விடு. அப்போ ராகுலுக்கு அவன் ஐபோன் வேணும்னு கேட்டிருக்கான். அதனால ஐபோன் தான் பிரசன்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஒண்ணு இல்லட்டி, அவ அப்பா காசு தானே. ஐபோனும் வாங்கலாம், அதுக்கு மேலேயும் வாங்கலாம். 3 பிரசன்ட் மாத்திரை எடுத்து வச்சுக்கண்ணே. நீ என்ன பண்ண போற? நான் பாரின் சரக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் உனக்கு பிடிக்கும். வாவ், நிஜமாவா? ஆமாமா. சரி வாயே, நம்ம அப்படி போயிட்டு ஒரு ஜாலியா மாபிள்சர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அங்க இருக்கட்டி ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே. அதான் மாபிள்சத்துக்கு கூட்டிட்டு போறான். செம்பவழி பேசாம எனக்கு கொன்னு போட்டுட்டி. இரு இரு, நான் நம்ம வீட்டுல மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன். நான் முட்டு போய் எவ்வளவு ஏன் அப்படி இருக்குன்னு இப்பதானே எனக்கே தெரியுது. பக்க பக்கமா கதை சொல்லி வளர்த்தவ, பக்க பக்கமா வரலாறு சொல்லி வளர்த்தவ, அப்படி எல்லாம் போச்சா போச்சா? இது நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் சரியா இருந்தா போதாதே, சுத்தி இருக்க பிள்ளைல இருக்கணும்ல. அந்த மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா அதான் ஒன்ன பார்த்து ஒன்ன படிச்சுக்கிடுமே. நல்லது சொன்னா கசக்கும். இந்த மாதிரி பயவலையில பார்த்து பழகணும்னா இதுதான் பெருசா இனிக்கும். சரி சரி, எப்படியும் ஒரு எண்டுக்காரன் ஒண்ணு இல்லாமையா போயிரும். எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கும் முட்டி. ஆமா, இவளுக்கு ஒரு எண்டு வரதுக்கு நாம போய் சேர்ந்துருவோம். இவளுக்கு என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? எண்டே இல்லாம போய்கிட்டு இருக்கும் போலுக்கு. ஏக்கா, இது வரை இப்படி இருக்குது. 2035 2040 அப்பா அதுக்குள்ள போய் சேர்ந்துடணும்ப்பா. மகேஷ்க்கு கால் பண்ணா அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். ஏய், அவன் பெஸ்டியை கூட்டிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிருக்கான். என்கிட்ட சொல்லவே இல்ல. இவன் லவ்வர் தானே. தாராள மனசு டி, தாராள மனசு. அவன் லவ்வர அவன் பெஸ்டிக்கு விட்டு கொடுத்துருக்கா. இப்போ அவன் பெஸ்டி கூட இவா இல்ல. வேண்டாம் டி, எனக்கு குழம்புது. வேண்டாம், விட்டுரு. டி, தமிழுக்கு டெலிவரி ஆயிருக்குமா அப்படி டி? அவன் நாத்தனாத கூட வந்துட்டு வழிய விட மாட்டேக்கால. அவளையும் ஏவிதான் விட்டுருக்கு. அக்கா டெலிவரி ஆறப்ப நம்ம போய் சேரும் வாங்க. இல்லன்னா அவ நம்ம கிட்ட ஆடிடுவா. செம்பகடி, ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் டி. என்ன டி? இவருக்குலாம் எப்போ எண்டு வரும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி என் மண்டியில் ஒன்று கொட்டினதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும். அதுக்கு என்ன, ஒரு கொட்டு கொட்டிட்டு ஓடிடுவோமா? அப்போதான் எனக்கு மனசு ஆறு. அதை வேணா செய்யலாம் மாட்டே. எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கு தெரியுமா? ஆமாமா, இரு இரு, ஒரு கொட்டு கொட்டிட்டு ஓடிடுவோம். ஹாய் ஸ்வீட்டி, வா போலாம். ஏய், பிரீத்தி இருக்காடா? ஓ பிரீத்தி, ராகுல் என்னாச்சு? டேய், ராகுலோட பிரேக்கப் பண்ணிட்டான்டா. ஏன்? இவா அவன் பெஸ்டி கூட மாபிள்சத்துக்கு போனால, அது அவனுக்கு பிடிக்கலையா, அதனால பிரேக்கப் பண்ணிட்டான். வாய் நான்சென்ஸ். பெஸ்டி கூட தானே பாண்டிச்சேரிக்கு போயிருக்கா. இதுல என்ன இருக்குது? நியாயஸ்தர். பிரீத்தி சொல்லுடா. ஒரு நிமிஷம். உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸா? பாப்போம். உனக்கு பிரேக்கப் ஆயிட்டல, அதான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். ஐ லவ் யூ பிரீத்தி. ஐயோ அம்மா, எனக்கு நெஞ்சு வலிக்குது. எடி 5 பிரஷர் மாத்திரை எடுத்து வைடி. ஐ லவ் யூ பிரீத்தி. ஸ்வீட்டி, எனக்கு நம்பவே முடியல ஸ்வீட்டி. வா வா வா. ஏய், இருடி, இது இப்பவே இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். ரமேஷ். பிரீத்தி, ஐ லவ் யூ. நோ. யா. Thank you ரமேஷ். இப்போதைக்கு அந்த பிள்ளை யாரோ லவர் இருக்கான்னு சொன்னா. இவன் கூட ஏதோ லவர் இருக்குன்னு சொன்னானே. இரு அவகிட்டே கேப்போ. ஏ ஸ்வீட்டி. எஸ் ஆண்டி.
அதான் பிரீத்திக்கு லவ்வர் இருக்குதே, இவன் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சந்தோஷப்படுதா? ஜஸ்ட் இப்பதான் பிரேக்கப் பண்ணா. சரி, இவனுக்கு தான் லவ்வர் இருக்குன்னு சொன்னானே, அதான் இப்ப பிரீத்திக்கு லவ் சொல்லிட்டாம்ல. சொல்லிட்டா? இப்போ அவன் பிரீத்தி லவ் பண்றான். அப்ப இவன் லவ் பண்ண பொண்ணோட நிலைமை? அவன் பெஸ்டி கூட ஆபீசர் போயிருக்கா. சப்பா, இங்க வாயே. எடி வேண்டாட்டி விட்டுருட்டி, பிரச்சனை ஏற மாட்டி விட்டுட்டி. உங்க அப்பா என்னமா வேலை பார்க்காரு? எங்க அப்பா டிஎஸ்பி. குழந்தை நெஞ்சு வலிக்குது. என் ஃப்ரெண்டு கூப்பிடுதா என்னன்னு கேளு. இங்க வாயே. சொல்லுங்க ஆண்டி. அங்கலாம் பேர் நீங்க வா. சொல்லுங்க ஆண்டி. மேல பாரு. மேல மேல பாத்துட்டா ஆண்டி. கீழ பாரு. பாத்துட்டா ஆண்டி. கோழி பேதும் கிடக்கான்னு பாரு. என்ன ஆண்டி சொல்றீங்க? நாய்க்குள்ளதா இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்கு ஆண்டி? எல்லாம் எரியதுக்கு தான். எங்க? எரியும் போது பாரு. ஓடிடா. இந்த கேசவத்த போறல பார்க்க கூடாதுனா. ஏடா ரைஸ் ஓடிடா. என்ன அவன விட்டுட்டு ஓடிட்டான். இவன் இப்படி ஆண்டி. நான் அருணை தான் சின்சியரா விரும்பிக்கிட்டு இருக்கேன். அத கொண்டாட்டி. என்னம்மா சொன்ன, மறுபடியும் சொல்லு. ஒண்ணு இல்ல ஆண்டி. அக்கா மக்கா, இங்க யாரையாவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. காதலுக்காக நாண்டுட்டு நின்ன காலம் போய் இவன் போனா இன்னொன்னா பெஸ்டியா. லவ்வருக்கு மேலையா லவ்வருக்கு கீழையா. அக்கா மக்கா. கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே கால்கள் போகலாமா. ஒன்னடிப்பு மாய்மாத்த மத்த யாரையான நம்பலாம், நாங்க நம்புவோம். அட 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 அட, நாங்க பார்க்க வேண்டிய வேலைய நல்லவ மாதிரி இருந்துகிட்டே நீ பாத்துட்ட. என் குடும்பத்தை இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுன தொலைச்சு. அது எப்படி மாமா உன்னால இப்படிலாம் நடிக்க முடியுது? நீ தேன்மொழிய பழி வாங்கவே இல்ல. ஆனா உன் இந்த தேன்மொழிக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள் இருக்காங்கன்னே தெரியல. எதுவுமே பண்ண மாட்டா, ஆனா அவளை சுத்தி ஒரே எதிரிதான். ஏன் தெரியுமா? அவளை பார்த்தா நமக்கெல்லாம் பொறாம, உங்களுக்கும் பொறாம. அவ உங்களுக்கு முழுசா கிடைச்சிருந்தா சந்தோஷமா ஏத்திருப்பீங்க. அந்த பொண்ணு நேசிச்சதான் தப்பா போச்சுது. அதனால பொண்ணு தெரிய பழி வாங்க முடியாது, ஆனா தேன்மொழிய பழி வாங்க முடியும். நமக்கு கிடைச்சவள சித்திரவதைப்படுத்திடணும் அப்படின்னு நீங்க நினைச்சது. என்னதான் சைக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்க சைலண்ட் கில்லர். யோசி மாதிரி பேசி நான் மூஞ்சி பண்ண பேத்துறேன் போடி. ஆமா மாமா, உனக்கு எங்களை மாதிரி உள்ள பிள்ளைலாம் கண்டா பிடிக்கவே பிடிக்காது. எங்களை மாதிரி பிள்ளை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது. நீங்களும் எத்தனையோ பிள்ளைகிட்ட பழகி பழகி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கலான்னு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இப்போ இல்ல எப்பவுமே கிடைக்காது. அந்த தேன்மொழி மாதிரி இல்ல பாத்தீங்களா? மூஞ்சி பண்ண பேத்துறேன். ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்களோ? அவ டைவர்ஸ் கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லல. அங்கதான் நீங்க தோத்து போயிட்டீங்க. அப்படிதானே மாமா? டைவர்ஸ் கொடுக்க மாட்டா, ஆனா அவ வாழக்கூடாது. அப்படி நரக சித்திரவதை எனக்கு கொடுக்கணும்னு என்னெல்லாம் பண்ணுனீங்க. அதுக்கு என்னையும் குடிச்சிட்டீங்க, நானும் ஹெல்ப் பண்ணேன். இப்போ என்னவோ யோகி சிகாமணி மாதிரி ரொம்ப என் குடும்பத்தை கட்டி காக்க போறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு, இவ்வளோ சித்திரவதையிலையும் அவ டைவர்ஸ் பண்ணவே மாட்டான்னு நினைச்சிட்டீங்க. காரணம் உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு டைவர்ஸே நடக்காதுன்னு உறுதியா நம்பினீங்க. இந்த உலகத்திலே மோசமானது டைவர்ஸ் தான். அந்த டைவர்ஸை கண்டிப்பா நம்ம அம்மா நமக்கு வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. ஆடுற வரைக்கும் ஆடுவோன்னு ஆடி இருக்கீங்க. ஆடு மன்னமே ஆடு, அந்த ஆண்டவன் கட்டல எதுக்கு, உன் இஷ்டத்துக்கு ஆடு அப்படின்னு ஆடு ஆடுன்னு ஆடுவீங்க. அந்த தேன்மொழி இவ்வளவு புத்திசாலி ஏற்பாடு சத்தியமா நான் கூட எதிர்பார்க்கல. அவ கூட ஏதாவது விஷயத்துல மாட்டிக்குவான்னு நினைச்சேன். ஆனா அவ பண்ண மொத்த புத்திசாலித்தனமே பிடிவாதமா உனக்கு டைவர்ஸ் கொடுத்ததுதான். இருந்தாலும் நாம ஒண்ணு நினைக்கும் போது தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க. நாம ஒரு கணக்கு போட்டோம், தெய்வம் ஒரு கணக்கு போட்டுச்சு. அவ யார்கிட்ட சேரவே கூடாதுன்னு நாம நினைச்சோமோ, கடைசியில அவன் புள்ளைய வயிற்றுல அங்கிக்கிட்டு இருக்கா. ஐயோ கருமம் கருமம் கருமம். கேட்க உனக்கு உறுத்தவே இல்லையாக்கா? ஆமா, 5 மாசத்துமே அந்த புள்ளைய அழின்னு சொன்னேன். எப்படிதான் அழிச்சிட்ட? நடிக்காத உன் நடிப்பை வேற எங்கேயாவது வச்சுக்க. வயிற்றுக்க புள்ளைய கொள்ளதுக்கு நீ நினைக்கவே இல்லை. நடிப்புல பெண்ணுதியடா நீ. உனக்கு நீ நல்லவன் நினைச்சுக்கிடுத. அதாவது உன் ஆள் மனசுக்குள்ள நான் ரொம்ப நல்லவன், அன்னைக்கு பெத்த புள்ள, நீதி நேர்மையோட இருப்பேன் அப்படின்னு நீ ஒரு வெளி பின்பத்தை உருவாக்கிக்கிடுத. ஆனா நீ பண்றதெல்லாம்
சைலண்ட் கில்லர். இங்க பா, தேன்மொழி கிட்ட ஒரு கோணம், பொண்ணு கிட்ட ஒரு கோணம் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. பொண்ணு கிட்ட போய் அப்படியே அவன் தம்பியா நீ மாறிடுவ. அதனால இந்த விக்கி பையனுக்கும் அவனுக்கும் இவனுக்கும் எவனுக்குமே அவன் சந்தேகமே வர மாட்டேக்கு. இந்த ஜெயராஜி மோப்பம் முடிச்சு எவன் திருடன்னு கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு கூட ஒன்ன கண்டுபிடிக்கவில்லன்னா எவ்வளோ பெரிய ஆளா இருக்குன்னு அப்படின்னு மோப்பம் முடிச்சு எனக்கும் பொண்ணு துறைக்கும் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி தேமொழி அங்க கொண்டு சேர்க்கறதுக்கு வந்தவன் தான் இந்த ஜெயராஜ். என்ன மோப்பம் பிடிச்சவனுக்கு உன்னை மோப்பமே பிடிக்க முடியலன்னா நீ எவ்வளோ பெரிய இல்ல நல்லவனும் சேர்க்க முடியாது, கெட்டவனும் சொல்ல முடியாது. நீ என்ன ரகம்டா? ரொம்ப யோசிச்ச மாதிரி பேசாத துரோகி. காதலுங்க பேர்ல என்ன ஏமாத்துறல நீ? அவன் ஏமாத்துறது இருக்கட்டும், ஆனா நீ உண்மையாதான் நேசிச்சியா? அப்படியே தேன்மொழிக்குள்ள சாயலு கீழே எல்லாம் இவகிட்ட இருக்கான்னு எதிர்பார்த்த. கொஞ்சம் அவளுக்கு இருந்தது, ஆஹா நம்ம நினைச்ச மாதிரியே கிடைச்சிட்டு அப்படி நினைச்ச. ஆனா உனக்கு திருப்தியே வரல. உன் ஆள் மனசுக்குள்ளேயும் ஆள் சிந்தனைக்குள்ளேயும் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ அதே மாதிரி வேணும்னு நினைச்ச. ஆனா இவ அதுலயே கொஞ்சம் சொதப்பிட்டா. திண்டுக்கு முண்டுக்கு ஏதாவது ஒண்ணு பறக்கி அவன் எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான்னு விக்ரமும் டேனியில வச்சு வேண்டதெல்லாம் பார்க்க வச்சு டோட்டலா குடும்பமே வெறுக்கிற மாதிரி பண்ணுனேன். இப்பவும் சொல்றேன் அம்மா, நான் சொல்ற வழி கச்சிதமா முடிச்சிரு. உனக்கும் லாபம் எனக்கும் லாபம். உனக்கும் தேன்மொழி நல்லா இருக்கக்கூடாது, எனக்கும் தேன்மொழி நல்லா இருக்கக்கூடாது. எனக்கு தேன்மொழி கூட சேர்ந்து பொண்ணுத்திரையும் நல்லாவே இருக்கக்கூடாது. என்னமோ தெரியல, அது எனக்கு கோமா ஆத்திரமா வருது, பொறாமையாவும் இருக்கு. ஒருவேளை நான் விட்டு கொடுக்காம இருந்திருந்தா எனக்கு ஒருவேளை அவன் என்ன தாங்கிக்கிட்டே வந்திருப்பானோ? கப்பார், நான் கேடு கட்டவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீ சரி, நீ என்னவே இருந்துட்டு போ. தேன்மொழி இந்த பிரசவத்திலே போய் சேரணும். எங்க அழகா தெரிஞ்சனா அவட போராட முடியாது. அவ இருந்தா எங்களுக்கு மென்டல் டார்ச்சரு. நாங்க செய்ய நினைக்க வேலை செய்ய முடியாது. அதனால அதுக்கு முன்னாடி முடிச்சிரு. சரி, ஒரு பந்து வச்சுக்கலாம். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நீ இத பொண்ணு திரட்ட மட்டும் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் தேன்மொழி சாகடிக்க போறேன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன், முடிவு பண்ணிருக்கேன், பிளான போட்டிருக்கேன். ஏதோ ஒண்ணு, எந்த மண்ணோ இந்த பிளானை அப்படி நீ பொண்ணு திரட்ட போய் சொல்லு பாப்போம். எனக்கு தெரியும், என்கிட்ட தான் பேசுனா தேன்மொழி கொள்ளதுக்கு பிளானை போட்டிருக்கான்னு சொல்லிரு பாப்போம். அப்படி மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க நினைக்கிறவா நீங்க நல்லவன், ஓகே? இல்லைன்னா நான் சொல்ற பிளானை மட்டும், அதாவது உங்க மனசு கெட்டது, வெளி தோற்றத்துக்கு நீங்க நல்லவங்க. அவ கிணத்தடிக்கு தான் தண்ணி பிடிக்க வருவா. அவ இப்ப தண்ணியா தானே பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, வாளிக்குள்ள கல்ல வச்சிரு. அவ இழுப்பா, இருக்க முடியாது. அந்த நேரமா பார்த்து உள்ள தள்ளி விட்டுரு. அவ வெளியில தானே சமைச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஏதாவது ஒண்ணு போட்டுரு, அவ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவா. வேலை முடிஞ்சிடும். எத்தனையோ வழி இருக்குது. நல்லெண்ணெய் ஊத்தி வைக்கலாம், பழத்தொலிய போடலாம். அவ இப்ப எது பண்ணா செத்துருவாடா, ஈஸியா இருக்கும். அவளுக்கு மட்டும் எதாச்சு கல்லு துண்டு மாத்திடுவேன். ஏட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம்ல, கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். அத்தை, நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. கொஞ்சம் வினோதமான கேஸுகளை நீ பார்த்தாதான் அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன கேஸுகளை நீ ஈஸியா ஜெயிக்க முடியும். வினோதமான கேஸா? நான் பொதுவா எந்த கிளைண்ட் வீட்டுக்குமே போறதே கிடையாது. உனக்கு இதை கத்து கொடுக்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னத்த கேஸ்? இங்க நடக்கிற ஒவ்வொன்றையும் உன்னிப்பா மட்டும் கவனி. இதுல சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிட்டனா நீ தான் இந்த கேஸ்ல ஜெயிப்ப. இங்க பாரு, நாம கவனிக்கிறத வச்சுதான், அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை வச்சுதான் நாம ஜெயிப்போமா தோப்போமான்னு நம்மளே முடிவு பண்ண முடியும். இங்க பாரு, திரும்ப சொல்றேன், உண்மைதான் எங்கேயுமே ஜெயிக்கும், பொய் ஜெயிக்காது. நாம உண்மையை உரைக்க சொன்னோம்னா தோக்கவே மாட்டோம். அந்த நுணுக்கத்தை தான் நான் கத்துக் கொடுக்க போறேன். அத்தை, வக்கீல்னாலே பொய் புரட்டுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கேன். வராங்க வாங்க வாங்க. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா என்ன? அதெல்லாம் பரவாயில்ல, உட்காருங்க. என்ன கேஸ்ன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்க பொண்ணு டைவர்ஸ் கேஸ் தானே? ஆமாமா, என் பொண்ணுக்கு எப்படியாவது டைவர்ஸ் கிடைச்சிடணும். எதனால உங்க பொண்ணுக்கு நீங்க டைவர்ஸ் வேணும்னு கேக்குறீங்க? உங்ககிட்ட இங்க பாருங்க, நீங்க வக்கீல் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நீங்க உண்மை சொன்னா மட்டும்தான் இந்த கேஸ் நீங்க ஜெயிக்க முடியும். எதுவா இருந்தாலும் பரல, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஓப்பனா என்கிட்ட சொல்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஜெயிக்க முடியும். பாத்துக்கிடுங்க. அப்பன்னா நான் சொல்லிடுறேன். ஆனந்தி, குறிச்சு வச்சுக்க. அந்த பொண்ணு புதுசா என்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கா. நல்ல வாதாடுவா. நான் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவன் என் உசுறு மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க. இது எங்க வீட்டாருக்கு தெரியக்கூடாது. வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாதா? ஆமாமா, இது எங்க வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது. என் பொண்ணுக்கு டைவர்ஸ் வேணும். என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது.
சென்னையில ஈசால ஒரு பெரிய வீடு பங்களா ஒன்று வச்சிருக்கேன். சரி. என் பொண்ணை நான் செல்வ செழிப்பா ஆடம்பரமா நல்லா வளர்த்துட்டேன். அவன் ஆடம்பரம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஆடம்பரமாவே வளர்த்துட்டேன். புரியுது, சொல்லுங்க. அப்புறம் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். நல்ல வசதியான இடம் தான். சரி. அவங்க கொஞ்சம் இவன் இப்படிலாம் இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னாங்க. சரி சரி, அது எல்லா குடும்பத்தையும் எதிர்பார்க்கறதா, சொல்லுங்க. அதுக்காக தான் டைவர்ஸ் கேக்குறீங்களா? இப்போ என்னன்னா சொத்து அவ பேருக்கு போகும். யார் சொத்து? எங்க சொத்து தான். உங்க பொண்ணு ஒரே பொண்ணு தானே? ஆமா, எங்க சொத்து போயிரும். என்னைக்குனாலும் அந்த பொண்ணு தானே போகணும். ஆனா இப்பவுமே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். அதனால அவ டைவர்ஸ் வாங்கினா நான் சொத்து கொடுக்க வேண்டியது இருக்காதுல்ல. ஓ, சொத்து கொடுக்க வேண்டியது இருக்கனால நீங்க டைவர்ஸ் அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க நினைக்கிறீங்க? ஆமாமா, அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவ வழக்கம் போல ஜாலியா பாச்சி கீச்சுன்னு இங்கேயும் சந்தோஷமா இருப்பா. எங்க சொத்தும் எங்க கிட்ட இருக்கும், நானும் சந்தோஷமா இருப்பேன். என் சொத்து என்னை விட்டு போகாது. அம்மா, நீங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவ சந்தோஷமா வாழக்கு தானே? சொத்து நான் சொத்தோட வாழ்ந்து பழகிட்டேன். இப்போ அவளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதான் ரேட்டிக்கு முன்னாடி கம்பீரமா வாழ்ந்துட்டேன். இனி சொத்தெல்லாம் அவளுக்கு கொடுத்தேன்னா என்ன நினைப்பாங்க? அடப்பாவமே, அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. என் பொண்ணு சம்மதிச்சிருவா. ஆனா நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். எப்படியாவது டைவர்ஸ் வேணும். டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த பிள்ளைக்கு? உங்க காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு யார் இருக்கா? அதெல்லாம் அவளுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிடலாம். சரி, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். உங்க பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் எதுக்கு? அவங்க கோர்ட்ல போய் முன்னுக்கு போனா சொல்லிடக்கூடாதுல்ல. நான் சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன், அவங்க அதை அப்படியே கோர்ட்டு சொன்னா டைவர்ஸ் கிடைச்சிடும். அப்படியா? சரி சரி சரி, நான் போயிட்டு வர சொல்றேன். அத்தை, சொத்து போயிடக்கூடாதுன்னு பிள்ளைக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்க. இப்போ புள்ள வருவா பாரு. என்னத்தை இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க? பணம் பாதாள வரைக்கும் பாயுங்கிறது சும்மாவா? இன்னும் என்னெல்லாம் நடக்கும் மட்டும் பாரு. சொல்லுங்க. உனக்கு தான் டைவர்ஸ் வேணுமா? ஆமா, எனக்கு தான் டைவர்ஸ் வேணும். நீங்க டைவர்ஸ்க்கு முழு சம்மதமா சம்மதிக்கிறீங்களா? இப்படி ஆமா மாமா. உங்க அம்மா கட்டாயப்படுத்துறதுனால டைவர்ஸ் வாங்குறீங்களா, இல்ல நீங்க விருப்பப்பட்டு வாங்குறீங்களா? இல்ல, மம்மிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. நான் விருப்பப்பட்டு தான் டைவர்ஸ் வாங்குறேன். அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அந்த பையனுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி, கோர்ட்ல சச்சி உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை கேட்பாங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும் அதை நீங்க சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி கொடுத்துருவோம். அவருக்கும் உங்களுக்கும் சண்டை எதுவும் நடக்குமா? நானோ, அவர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். ஓ, சாஃப்ட், மென்மையான பையன். யா. உங்களுக்குள்ள அடித்தடி வேற ஏதாவது, அவருக்கு வேற எங்கேயாவது அஃபேர் ஏதாவது இருக்குதா? நானோ, அவருக்கு பிசினஸ் பார்க்கறதுக்கே டைம் இருக்காது. அவர் எந்த பொண்ணுங்கிட்டையும் பேச மாட்டாரு. அவருக்கு எந்த அஃபேரும் கிடையாது. இல்ல, வேற ஏதாவது அவர்கிட்ட பேட் ஹாபிட் ஏதாவது இருக்குதா? நோ, அவர் ஃபேமிலிக்கு ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிடுவாரு. அவங்க மம்மி டாடி கூட அப்படிதான். பின்ன எதுக்காக மணி டைவர்ஸ் கேக்குற? இல்ல, எனக்கு அங்க வாழறதுக்கு பிடிக்கல. என்னால அங்க டயத்துக்கு எதுவுமே பண்ண முடியல. அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. ஃப்ரீயாவே இருக்க முடியல. என்னோட பிரின்சஸ் எல்லாம் போயிடுச்சு. எங்க மம்மி வீட்ல இந்த மாதிரி இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நாங்க போனாலே நான் மாறிடுறேன். அங்க எல்லாமே கரெக்டா எல்லாம் டிசிப்ளினா பண்றாங்க. அங்க போனா நான் என்னையே மறந்து அவங்களே மாதிரி மாறிடுறேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப மோசமா அங்க வாழ்றேன்னு தெரியுது. இங்க வந்தா தானே அப்படி தோணுது. அங்க இருக்கும்போது நான் ஒண்ணுமே தெரியல. 6 மணிக்கெல்லாம் எந்திக்கணும். ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க. ஃபேமிலியா சினிமாக்கு போவாங்க, பீச் பார்க் எங்கனாலும் போவாங்க. ஹோட்டலுக்கு கூட ஃபேமிலியா தான் போவாங்க. இங்க வந்தா நான் ஃப்ரீயா இருக்கேன். ஃப்ரீ கேர்ள். நான் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போவேன், பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வருவேன். ஆனா அங்க போனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச கூட டைம் இருக்காது. அங்க வேற மாதிரி லைஃப் இருக்கு, இங்க வேற மாதிரி இருக்குது. அங்க போனா அது பிடிக்குது, இங்க வந்தா இது பிடிச்சிருக்கு. இப்போ அம்மா வீட்ல ரொம்ப நாள் இருக்கனால எனக்கு அம்மா வீட்ல இருக்கதா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் திரும்பி அங்க போனேன்னா எனக்கு ஏதோ அனிசியவா இருக்குது. அங்க நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. நீங்க டைவர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்ப்பாங்க, வேற கல்யாணம் முடியும். அவர் அந்த ஒய்ஃபோட சந்தோஷமா இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருக்குதா? வந்த புதுசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா எங்க மம்மி சொன்னாங்க, அவன் போனா போறான், நீ சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு, உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ இருன்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தான் நமக்கு வாழ்க்கை இல்லையே, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அந்த வீட்டுக்கு போனா ஹஸ்பண்ட் மட்டும் நமக்கு பேச தெரியாது. எல்லாத்துக்கும் அவரையே எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. நான் யாரையும் அடெக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது. ஆனா எங்க மம்மி வீட்டுக்கு வந்து அப்படி இல்ல. இங்க நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், நான் நானா இருக்கேன், சுதந்திரமா இருக்கேன். அதுதான் மெயின். இங்க பார்ட்டி முடிஞ்சு 2 மணிக்கு கூட நான் வீட்டுக்கு வருவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அந்த வீட்ல 6 மணிக்கு அப்புறம் நான் வீட்டை வெளியே போக முடியாது. சோ எனக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மம்மி சொல்ற மாதிரி இங்க இருக்கதா எனக்கு பிடிச்சிருக்குது. நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அது நல்ல குடும்பம்னு தெரியுதே, நல்ல வாழ்க்கை. ஏன் எனக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, அங்க போனா ஜாலியா இருக்க முடியல. குழந்தைங்க ஏதாவது? இல்ல, எனக்கு குழந்தைங்கலாம் இல்ல. ஜீவசமா என்ன கேக்குறீங்க? எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு மம்மி சொத்தை எனக்கு ஏகப்பட்டது இருக்குது. மம்மி ஆனா விட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால என்ன முடியுதோ அதை தரட்டும். இதை கேட்டவங்களுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்ன சும்மா இல்ல, இவ்வளவு வசதியா இருக்கீங்க, அங்க இருந்து எதுக்கு வாங்கணும், அதான் அங்க வாழலையே, அப்ப எதுக்கு வாங்கணும்னு கேக்குறா. இல்ல நம்ம வேண்டாம்னு சொன்னா உடனே டைவர்ஸ் கிடைக்கும், அதான். வேண்டாம்னு சொன்னா உடனே டைவர்ஸ் கிடைச்சிருமா? ஆமா, கொஞ்ச நாள் இழுத்து அடிக்காது, டக்குன்னு கேஸ் முடிஞ்சிடும். இல்ல, அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என் பேர்ல கூட அவர் ஒரு ஃபிளாட் எடுத்திருக்காரு. அந்த ஃபிளாட்டே எனக்கு அவர் கொடுக்கட்டும்.
அது நீங்க அவர் கூட மனைவியா இருக்கறனால உங்க மேல நம்பிக்கையில நீங்க அவர் கூட கடைசி வரைக்கும் வாழ்வீங்க நம்பிக்கையில ஃபிளாட் எடுத்துப்பாரு. நீங்க இப்போ நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. ஆனா அந்த ஃபிளாட் என் பேர்ல தானே இருக்குது. அதனால எனக்கு கொடுத்தனே ஆகணும். அதுல பாருங்க ஒரு சின்ன சிக்கல். நான் அங்கே விசாரிச்சேன். அங்க என்னன்னா அந்த ஃபிளாட் அவர் லோன் போட்டு எடுத்தாராம். ஆகாஷ் தெரியும். இப்போ என்னன்னா அந்த வீட்டை மறுபடியும் லோனை போட்டு லோனுக்கு லோன் ஆக்கி வச்சிருக்காரு. அதனால அந்த ஃபிளாட் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த லோனை நீங்க தான் கட்ட வேண்டியது இருக்கும். மந்த்லி 1 lakh. வீடு வேணும்னு கேட்டா கட்டித்தானே ஆகணும். எனக்கு சிவம் செய்து வேண்டாம். அந்த ஃபிளாட் அவரே வச்சுக்கிட்டா. இல்ல லோனை கட்டி போட்டா பின்னாடி உங்களுக்கு உதவுமே. என்னால 1 lakh மந்த்லி கட்ட முடியாது. எனக்கு வேண்டாம். ஒருவேளை அவர் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் என் மனைவி எனக்கு வேணும்னு சொன்னா என்னமா சொல்லுவ? அதுக்கும் எங்க மம்மி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன செக்ஸ் டார்ச்சர் அவர் எனக்கு கொடுக்குறாருன்னு அப்படி சொன்னா டைவர்ஸ் உடனே கிடைச்சிருமாமே. என்னைக்காவது அந்த பையன் உன்னை விருப்பம் இல்லாம தொட்டு இருக்கு. ஆனா மம்மி அப்படி சொன்னாதான் டைவர்ஸ் உடனே கிடைக்கும்னு சொன்னாங்க. எதுக்கு கோர்ட் உனக்கு விடுதலை கொடுக்கோ இல்லையோ இதை சொன்னா கண்டிப்பா கோர்ட் விடுதலை கொடுத்துரும். பெண்கள் பக்கம் தான் நிற்கும். இதை அவர் பேசும்போது ஆக்குவாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து டைவர்ஸ் கொடுக்க சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க. நமக்கு பக்கம் சட்டம் இருக்கிறனால நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்துறோம் பாத்தீங்களா. இதே அந்த பையன் முந்தி உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டு எனக்கு குழந்தை பெற்று கொடுக்கோ இல்லற வாழ்க்கைக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு உன்னை கோர்ட்ல வச்சு அசிங்கப்படுத்தி டைவர்ஸ் கேட்டிருந்தா நியூஸ் பேப்பர் டிவில சொல்லி அவன் மோனத்தை கப்பல திருப்பேன். இப்போ நீ அதுதானமா பண்ற. நான் பண்றதோ ஒரு ஆண் பண்றது ஒண்ணா. மானங்கிறது 2 பேருக்கும் ஒண்ணுதானமா. உன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு மான சூடு இல்லாம இருக்கலாம். அந்த பையன் கௌரவமான குடும்பம். நீ அந்த பையனை அசிங்கப்படுத்தினா அவங்க பெத்தவங்களையும் அசிங்கப்படுத்துறதுக்கு சமமே. நம்ம பையனுக்கு இப்படி ஒரு பழிப்பா வந்துட்டேன்னா அவங்களும் தலை குனியணும். அவங்க கூட பிறந்தவங்க தலை குனியணும். உன் ஒருத்தரோட சீரணத்துக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் தலை குனியணும். இந்த சமுதாயத்துல அவமானமா சந்திக்கணும். அப்படிதானமா? வேற எதுவும் சொன்னா எனக்கு டைவர்ஸ் கிடைக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாருங்க எப்படி பேசுறானே. என்ன நீங்க வக்கீல் தானே? வக்கீல் தாமா. அதுக்காக ஒரு நியாயம் தரமா வேண்டாம். நீங்க இந்த கேஸ் எடுத்தா ஜெயிச்சுவே நீங்க அம்மா சொன்னாங்க. ஒரு துளியாவது உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு பார்த்தேன். இல்ல உனக்கு டைவர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். எப்படி? ஒட்ட மாதிரி ஒருத்தி கூட அந்த பையன் வாழதை விட அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது தான் நான் செய்யற பெரிய புண்ணியம். உனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரத்துல டைவர்ஸ் கிடைச்சிரும். அந்த பையனுக்கு விடுதலை கிடைச்சிரும். இனி நீயே நினைச்சாலும் இந்த டைவர்ஸ் கேஸை எடுக்க முடியாது. நான் வாதாட வந்தது உனக்காக இல்ல அந்த பையனுக்காக. நான் உனக்காக கேஸ் எடுக்க வரல. அந்த பையன் கேட்டுக்கிட்டதுக்காக நான் வந்தேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க வாதாட வந்தது அந்த குடும்பத்துக்காகடி, உனக்காக வரல. உனக்கு டைவர்ஸ் உறுதி. ரெக்கார்ட் பண்ணிட்டல ஆனந்தி? ரெக்கார்ட் பண்ணிட்டேனே. இவ்வளவுதான் சுச்சமா. யாருக்கு எதுவும் கேஸ் கொடுக்காங்களோ அவங்க கிட்டே நாம போய் முந்திக்கிட்டு பேசுறதான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டா கேஸ் எப்படி ஜெயிக்கும்னு. எனக்கு 2 நாள்ல டைவர்ஸ் கிடைக்கும். பாக்குறியா? அன்னைக்குலேத்த நீங்க உண்மையிலே சீரியஸ் அத்தை. ஆகா இப்படி ஒரு நடுக்கமா. நான்சென்ஸ். சீவம்சம் வேண்டான்னு உன் வாயால வாக்குமூலம் கொடுத்துருக்க. அந்த அபார்ட்மெண்ட் உன் மேல இருந்து இந்த நொடியில இருந்து முழுசா அந்த பையனுக்கு பேச சேர்ந்துரும். செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தேன்னு சொன்னேன். அந்த பையன் உன் விருப்பம் இல்லாம தொடமாட்டான்னு நீ வாக்குமூலம் கொடுத்துருக்க. டைவர்ஸ் உனக்கு உறுதி. அப்புறம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரகசியம் சொல்லிட்டு போயிடுறேன். உனக்கு குழி பறிக்கிறது உங்க அம்மா. ஒரு பொண்ணு ஆடம்பரமா வாழலாம், மனப்போட போக்குல கூட வாழே. ஆனா மானம் கட்டு போய் அலையாத. என்ன போட்டு கொடுத்துட்டா இல்ல சமைக்கிறதுக்கு கேஸ் ஒரு வீட்டுக்கு ஒண்ணுதான் கொடுப்பாங்களா. அது அந்த வீட்டுக்கு போயிட்டு நமக்கு கிடைக்கல. அதான் செம்படியக்கா இல்ல நான் தான் கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்தேன். நீ சுவிட்ச் எல்லாம் போட வேண்டாம். சமைக்கும் போது சொல்லி நான் போட்டு தரேன். நம்ம 3 இடத்துக்கு தானே, அது போதும். நெக்ஸ்ட் மந்த் வேணா பார்க்கலாம். கிச்சனு போதுமா? அப்புறம் வேணா கொஞ்சம் பெருசா எடுத்து கட்டிக்கலாம். என்னால சமைக்க முடியாது. சரி நான் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு வேண்டாம். பழைய குடி கதா தட்டிங்க மாதிரி ஆரம்பிச்சுட்டா. அம்மா பசிக்குமோ? என்ன இவளால வந்தது? அம்மா பசிக்குமோ? சரி இதை பொங்கி தரேன். சரி நான் காய்கறிலாம் வெட்டி தரேன். கொண்டா. வெளியில தான் கிடக்குன்னு சொல்லுமா. சரி நான் வெட்டி கொண்டு வரேன். அம்மா நானும் அப்பா கூட போட்டா நீங்க எதுக்கு போறீங்க? அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுமா. அம்மா உனக்கு வேர்க்கல்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் உட்காந்து சாப்பிடு. அம்மா அப்பாக்கெல்லாம் இல்ல. பரவாயில்ல. எல்லாத்துக்கெல்லாம் என்னால வாங்கி தர முடியாது. அம்மாக்கு பிடிச்ச சாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அம்மா உனக்கு வேண்டாம்னு எனக்கு தந்துறியா? என்னது? இல்லம்மா உங்களுக்கு சாக்கெட் பிடிக்கல. அத நான் வச்சிக்கிட்டுமா. ஒண்ணு வேண்டாம். சாப்பிட்டுக்கல போதும். சரி பாப்பா வா. அம்மா அப்பா கூட போறேன். போ. தங்கம். சரி வா வெளில உட்காந்து காய்கறி வெட்டுவோம். பீன்ஸ் வெட்டணுமா எது வெட்டணும்? அதுல இருக்க எல்லா காய்கறியும் வெட்ட சொல்லு. சரி குக்கர் அந்த போட்டா? வேண்டாம் எனக்கு தெரியும்.
சரி. ம், இது இந்த பழைய தொழில் அந்த சுவிட்ச் போர்டு தானே. இதை கொண்டு போய் இங்க வந்து மாட்டியிருக்கேன். இது தொழிலே சாக்கடிக்குவேன். தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை. அப்போ நான் கொஞ்சம் இல்ல. ஓ சுக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கோம் போல இல்ல. அப்ப கொல்ல கேக்கா, அப்ப கொல்ல கேக்கா. அப்பா அப்பா பேசுற. என்ன பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன். தேவையில்ல, எந்திரிச்சு போங்க. இங்க பாரு, நீ நீதி நேர்மனு கரெக்டா இருக்கக்கூடிய தானே. இது எனக்கு உரிமை இருக்கு. நான் ஒன்னும் கொஞ்சம் பிள்ளைதான் கொஞ்சம் தங்கம் கோக்காரி. கோவப்பட்டாலும் குணம் காரி. வாசக்காரி. இது உங்க பிள்ளைய கொஞ்சறீங்க. இதே என் பிள்ளையோட அம்மாவை கொஞ்சனேன். சும்மா கோப்படாது, நான் ஒண்ணு கொஞ்சனேன். என் பிள்ளைக்கு அம்மாவை தான் கொஞ்சனேன். சட்டக்காரி, குறும்புக்காரி. செல்லம் போல இருக்கு. உன்னையும் வயிறையும் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பசிக்குது, நான் சமைக்கணும். நான் சமைச்சு தட்டா? தேவையில்ல, எனக்கு யார் சமைச்சாலும் பிடிக்காது. சட்டக்காரி சட்டக்காரி. சரி, நான் காய்கறி வெட்டிட்டு அப்படியே ரோட்ல போய் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு பிடிச்ச சுசி ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? பண்ணனா போலி. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு ஒண்ணு வேண்டாம். சுசியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்காது. தங்கம் ரொம்ப பிடிக்காதோ? இப்போ என்ன? எனக்கு பிடிக்கும்பா. சரி, உனக்கு வாங்கிடுவோம். நான் தம்பிக்கு கேட்டுட்டு இருந்தேம்மா. நான் எனக்கு கேட்டீங்கன்னு நினைச்சப்பா. என் பிள்ளைக்கு இல்லாததா? வா. என் வயிறம் பேசுறத பாரு என் பிள்ளை. சரி, அம்மா சொல்லிட்டு வந்துரு. அம்மா பஜார் போயிட்டு வந்துருவோம். ரோட்டுக்குலாம் ஓடக்கூடாது. அப்பா தோலை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லு. கீழே இறங்க கூடாது. நம்ம டென்ஷன் ஆயிட்டே இருப்பேன் வீட்டுல. இல்ல தோலை விட்டு இறக்க மாட்டேன். சரி, நீ பத்திரமா இரு. எனக்கு தெரியும். சந்தோஷமா தான் சொல்ல. யாருக்கிட்ட நான் சந்தோஷமா பேசணும் அவசியம் இல்லை. பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏதோ பேச வேண்டாம் நினைக்கிறேன். கிளம்புங்க. சரி சரி, கோபப்படாத. மன்னிக்க முடியல. சரி, நான் கிளம்புறேன். மன்னிக்க முடியலன்னு சொன்னேன். இல்ல, இங்கதான் வாக்குவாதம் வந்துடும். நான் கிளம்புறேன். நீ இப்பதான் கொஞ்சம் சிரிச்ச. அதுக்கு எடுக்க நான் விரும்பல. மன்னிக்க மாட்டேன். சரி சரி சரி, கூலர் ஒண்ணு இல்ல. மன்னிக்க மாட்டேன். சரி சரி சரி, மன்னிக்க வேண்டாம். கோபப்படாதே. நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்க யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. சரி, நான் எல்லாருக்கும் சொல்லிதான் வச்சிருக்கேன். பேச மாட்டாங்க. நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். சரி, பேச வேண்டாம். யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, யாருக்கு வரவும் கூடாது. சரி சரி, யாரும் வர மாட்டாங்க. கோபப்படாது. நான் சொல்லிதான் வச்சிருக்கேன். அவனை ஃப்ரீயா விட்டுருங்க. அவனை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன பார்க்க கூடாது. சரி, குழந்தை மாதிரி சண்டை போடுதா. இவ்வளவு போய் அடிச்சுட்டேன்னு. சரி சரி, இந்த கடைக்கு போயிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரேன். முத விருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம் பாத்தியா. நமக்குன்னு விருந்து வீடு யார் இருக்கா? தம்பி தான் தண்ணி கொடுத்துற போயிருக்கா. டேய் பொண்ணு தர வாயிலடி. அவளுக்கு தெரிஞ்சத நம்மள ஓட விட்டு அடிச்சு போடுவா. ஒரு உலகத்துல நமக்கு கூட சொந்தமே இல்லையே. நமக்குன்னு யாரா இருந்ததே சொந்த பந்தம் இருக்கும். நீ ஒரு அண்ணாதே, நான் ஒரு அண்ணாதே. நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம். அது சொந்தம் இல்லாம போச்சுடி. ஆனா முத தம்பி தண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கா. அதனால இனி அவன் நமக்கு சொந்தம். முன் வீடு நம்ம வீடு, பின் வீடு அவன் வீடு. ஆனாலும் பரவாயில்ல. ஏதோ 4 ஊர் தாண்டி வந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு பாத்துக்க. நம்மள வரையத்து விருந்தெல்லாம் வைப்போம்ல. கட்டம் போடல விருந்த வைப்பா பாரு. டேய் தம்பி பணத்தரே. ஐயோ ஐயோ, தெரிஞ்சுன்னா உடனடிப்பால. எங்க வந்தியா? இருக்காது. அவன் வேற யாரையோ கேட்கதான் நினைச்சிருப்பான். நம்மள இருக்காது. டேய் நாங்க உங்க அக்காடா. அது வந்து போக நீ பாத்து. கடைக்கு போறேன்க்கா. கடைக்கு போயிட்டு வரேன். என்ன கடைக்கு போறியா? கடைக்கு போறாமலாட்டி அதான் அப்படி கேட்டிருக்கான். வேற ஒண்ணு இல்ல. சரிடா, நீ கடைக்கு போயிட்டு வா. நான் உன் வீட்டுக்குள்ள இருக்கேன். சரி போயிட்டு வா. இல்ல, உள்ள இடம் பத்தாது. நான் உனக்கு எப்படிலாம் வளர்த்திருப்பேன். உள்ள இடம் பத்தாதான்? ஏண்டா நாங்க 2 வந்து உனக்கு இடம் பத்தாது. சின்ன வீடுலக்கா. நான் கடைக்கு போயிட்டு வரேன்க்கா. டேய் நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்டா. சொல்லிட்டு வர வேண்டியதானே. விடு. இதுக்கப்புறம் தம்பி என்ன அக்கா என்ன? போயிட்டு இன்னொரு நாள் கழிச்சு வாங்கக்கா. எப்போ வரணும்? இல்லக்கா, அவளுக்கு டயர்டா இருக்கா. வீடு வர சின்ன வீடு. ஃபேனு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அவ இப்பதான் தூங்குதா.
நீங்க போனா இருக்கடல இல்ல உங்களுக்கு ஃபேன் காத்து அடிக்காது புழுங்கும் அதான். ஏய் பொண்ணு தர இல்ல அது தூங்குறதுக்கு முன்னாடி. தூங்கிட்டானடா. இல்லக்கா இப்போது தூங்குனா. வேலைக்கு போயிட்டு வந்தால அவளுக்கு அசதியா இருக்கான். அதை தூங்கிட்டாக்கா. எழுப்புனா நல்லா இருக்காதுல்ல. தூங்கிட்டானடா. ஆமாக்கா. இத தம்பியார பார்க்க போறேன்ட்டு வந்து என்னாச்சு உள்ள போலியா? தண்ணி குடுத்தனமா போயிட்டு நீ கேள்விப்பட்டோம். அது வந்துடா வீட்டுக்குள்ள இடம் இல்லையாண்டா. வீட்டுக்குள்ள இடம் இல்லையா? அது பெரிய வீடு தானே. ஒரு ஃபேன் தான் இருக்கான். அதுவும் வச்சு தூங்கிட்டாலும் அதனால எங்களுக்கு புழுங்குமா. அதனால நாங்க உள்ள போக வேண்டாமாடா. அது 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 அவன் அப்படிதான் சொல்லுவா. நீங்க உள்ள போங்க. இல்ல இல்ல அவளுக்கு டயர்டா இருக்கு. தெய்வம் பொண்ணு தரடா. முழுசா தேன்மொழி புருஷனா மாதிரி இருக்கான். ஏண்டா உன் பொண்ணாட்டி எங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ? நீங்கலாம் வந்தற கூடாதா? நீங்கலாம் என்கிட்ட பேச கூடாதா? பேசினா அதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. டேய் அது வந்து சும்மா சும்மா அது ஒண்ணு இல்ல. அவன் அப்படிலாம் சொல்லலையே. அப்ப எங்களை உள்ள விட வேண்டியதுடா. அது வந்து உள்ள போக கூடாது. நாங்க பேசக்கூடாதோ? நீங்க யாரும் அம்மா கிட்ட பேசக்கூடாதா? பேசுனீங்கன்னா அவதான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு அப்பாட்ட அம்மா சொல்லிட்டாங்க. அப்பா உங்ககிட்ட பேச மாட்டாங்க. எப்ப பேச மாட்டீங்களா? ஆமா. நீ என்கிட்ட பேச மாட்ட. இல்ல அவ சும்மா சும்மா சொன்னா. இப்ப கூட பேசிட்டு தான் இருக்கேன். சரி நான் வாரேன். நான் கடைக்கு போறேன். நேரம் ஆயிட்டு. டேய் இல்லக்கா அவ தூங்கிட்டு இருக்கா. இல்ல அவளுக்கு பசிக்கும்ல. அதை ஏதாவது வாங்கலான்னு போறேன். நீ தண்ணி குடுத்தன வந்ததை கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா நீ இப்ப பண்றதாண்டா என்னால ஏத்துக்கவே முடியல. அப்ப முடிவு பண்ணிட்டு தண்ணி கொடுத்தனே. அது வந்துடா. டேய் நீ வச்சிருக்க அடுப்பு எங்க கூடதுடா? இந்த அரப்பாங்கார கூட தொழுவுதான். இங்க தொழுவுதான். டேய் உன் பொண்டாட்டிக்கு வச்சிருக்கியா ஃபேன்? அது யார் ரூமுக்குள்ளதே. இப்ப என்ன என்னன்னு கேட்கேன். உங்களுக்கு எல்லாரும் உரிமையானு கேட்கேன். என்ன இப்ப இல்ல பிறகு வாங்க. நாளைக்கு வாங்க. சரி நாளை கழிச்சு வாங்க. ஒரு கொண்டே போட்டுருவேன். போடா வழி விடுறா. நாங்க உள்ள போவோம். போகக்கூடாது. வழி மறைச்சிட்டேன். டேய் நீ பொண்ணு தரடா. ஆமா. அப்பாக்கு இப்போ உங்களால பிடிக்காது. அம்மா மட்டும் தான் பிடிக்கும். அப்ப எங்கெல்லாம் பிடிக்காது. இன்னைக்கு உங்க வீட்ல என்ன குழம்பு? இம்மா அப்பா வைக்கும். அப்பா வைக்குமா? உங்க அம்மா வைக்காதே? இல்ல அம்மாக்கு வைக்க முடியல. தம்பி வைச்சிருக்காம்ல. ஓ இந்த பாத்திரம் தைக்கிறது துணி துவைக்கிறது. ஐயோ குடும்பம் சேர்ந்து ஓட்டுமே. இப்ப என்ன அவ பிள்ளைதாச்சு. அத கூட எங்களால தாங்கிக்க முடியண்டா. நீ இப்ப பண்றதாண்டா எங்களால தாங்கிக்க முடியல. டேய் முழுசா தேன்மொழி புருஷனா மாதிரி இருக்கிற பொண்ணு தரைய பாருங்க. ஒண்ணு இல்ல. நான் வெளியில கிளம்பிட்டேன். வழிய மறைச்சுக்கிட்டு நின்னாங்க. அதான் பேசிட்டு இருக்கேன். சத்தியமா நான் பேசவே இல்ல. பாப்பா கிட்ட வேணும்னு கேளு. அவங்க தான் வழிய வராங்க. நான் என்ன பண்ணட்டும்? டேய் இன்னைக்கு விடக்கூடாதா. இன்னைக்கு நாம வீட்டுக்குள்ள போறோம். விருந்து சாப்பிடுறோம். பொண்ணு தர நான் இல்ல பொண்ணு தர இல்ல வீட்டுல. நான் இல்ல. அவன் வேலைக்கு சிரிக்கான்.